சீரியல் ஸ்கூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கங்கள். இனிய தை திருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மக்களே. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் விஷஸ் பாய் வீரா சீரியல் குடும்பம். வீரா அப்படிங்கிற தொடர் என்னன்னு கேட்டிங்கன்னா, தைரியத்தால் தன்னை காட்டக்கூடிய பல கதாபாத்திரங்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு நெடுந்தொடராக தான் வீரா அப்படிங்கிற சீரியல் இருக்குது. ஆக்சுவலாக வீரா அப்படிங்கிற சீரியலுக்கான ஒரு பெண் இருப்பாங்கள்ல, ஹீரோயின், அவங்களுடைய அண்ணன் இறந்துடுறாரு. அவங்க அண்ணனை யார் ஆக்சிடெண்ட் பண்ணாங்களோ அதே பையனை இந்த பொண்ணு வீரா கல்யாணம் பண்ணிக்கிடுறார். இதெல்லாம் காலம் போட்ட முடிச்சா, விதியில் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் வீரா தப்பே செய்யலை, அதாவது வீராவினுடைய கணவர் இப்போ மாறன் இருக்கார்ல, அவர் தப்பே செய்யலை, அவர் ஒரு நல்ல மனுஷன் தான், அவங்க அண்ணன் பண்ண தப்புக்கு தான் இவன் பழி ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னொரு கதைக்களமும் அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த கதைக்களம் எப்போ வரப்போகுது? கண்மணி ஏற்கனவே கன்சீவாக இருந்திருக்கா, அந்த கன்சீவுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பையனை அப்பா அப்படிங்கிற அந்த இனிஷியல் போட யூஸ் பண்ணிக்க பார்க்குறா. இது மாதிரி பல பேக் சீட் ஸ்டோரியை வச்சு இன்னும் சுவாரஸ்யமாக கதைக்களத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு குடும்பம் வீரா. இந்த பொங்கலில் வீரா போன்ற தைரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்யூ மக்களே, சட்டப்பாய். நீங்களும் வீரா சீரியல் ரசிகர்களுக்கு வீரா சீரியலுடைய அந்த சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்க்கு விஷ் பண்ண வச்சுக்கோங்க, கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.